திமுக அமைச்சர்கள் கொடுத்த பணத்தை பட்டுவாடா செய்யாமல் பதுக்கிய நிர்வாகிகள். எத்தனை ஆயிரம் கோடிகள் பதுக்கப்பட்டன? பட்டியலுடன் கனிமொழியிடம் பஞ்சாயத்துக்கு வந்த முக்கிய அமைச்சர்கள். மொத்த பதுக்கல் நிர்வாகிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிய அறிவாலயம். விரைவில் நடக்கப்போகும் விசாரணை. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியே ஆக வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் படுதீவிரம் காட்டி வருகிறார். அதனால்தான் தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் நாடு முழுக்க திமுக வேட்பாளர்கள் பெரிய அளவில் பணத்தை கொட்டினார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களும் எத்தனை வேட்பாளர்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் ஆரம்பத்திலேயே ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ஆங்காங்கே புதிதாக போட்டியிடும் திமுக வேட்பாளர்களுக்கும் தங்கள் சார்பில் பணப்பட்டுவாடா செய்துள்ளார்கள். ஆனால் இப்படி ஓட்டுக்கு திமுகவினர் பட்டுவாடா செய்ய கொடுத்த பணத்தை பெருவாரியாக நிர்வாகிகள் குறைந்த அளவு மட்டுமே கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகையை தாங்கள் பதுக்கிக் கொண்டதாக திமுக மேலிடத்திற்கு பல குற்றச்சாட்டுகள் வந்துள்ளதாம். குறிப்பாக இந்த சட்டசபை தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 80க்கும் மேலான ஓட்டுகள் பதிவாகின. இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் அமைச்சராக இருக்கும் கீதா ஜீவன் போட்டியிட்டுள்ளார். ஆனால் தூத்துக்குடி கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதி என்பதால் அங்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த முறை ஆதரவு அதிகமாக இருந்துள்ளது. இதன் காரணமாகவே வழக்கத்தை விட மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டுள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன். இதற்காக திமுகவின் சில முக்கிய நிர்வாகிகளை அழைத்து பட்டுவாடா செய்ய பல கோடிகளை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஆரோக்கியதாஸ் என்பவர் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வெளியிட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அந்த வீடியோவில் கீதா ஜீவனுக்கு அவர் ஒரு தகவல் கொடுத்திருக்கிறார். அதில், இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக பல கோடிகளை திமுகவை சேர்ந்த கருப்பசாமி, ரவீந்திரன் உள்ளிட்ட சில முக்கிய நிர்வாகிகளிடத்தில் கொடுத்திருந்தீர்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை முறையாக பட்டுவாடா செய்யவில்லை. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பே வீட்டின் கதவை மூடிவிட்டு வெளியூர் சென்று தலைமறைவாகிவிட்டார்கள். அதனால் நீங்கள் திட்டமிட்டபடி இந்த முறை தூத்துக்குடியில் அதிகப்படியான ஓட்டுகளை பெற முடியாது. அதிமுக, தவேகா போன்ற கட்சியினர் சரியானபடி பட்டுவாடா செய்து மக்களை தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள். அதனால் இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று ஒரு அதிர்ச்சி செய்தியை அந்த வீடியோவில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தூத்துக்குடி தொகுதியில் 60% மட்டுமே கணக்கில் கொண்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது என்றாலும் இந்த பணமானது சரியானபடி மக்களை போய் சேரவில்லை. குறிப்பாக கடற்கரை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஏற்கனவே ஆதரவு இருப்பது தெரிந்தும் பட்டுவாடா விஷயத்தில் நீங்கள் இப்படி அலட்சியம் செய்திருப்பது உங்கள் வெற்றியை இந்த முறை பாதிக்கப் போகிறது. அதோடு விஜய் கிறிஸ்தவர் என்பதால் தூத்துக்குடியை சார்ந்த மக்கள் திமுகவிடம் பணம் வாங்கிக் கொண்டே விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களின் கவனம் விஜய் பக்கம் திரும்பிவிட்டது. அதற்கேற்ப திமுக நிர்வாகிகளும் நீங்கள் கொடுத்த பணத்தை பட்டுவாடா செய்யாமல் பதுக்கிவிட்டார்கள். அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவது மிக கடினம் என்று ஆரோக்கியதாஸ் என்கிற அந்த நபர் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருக்கிறார். என்றாலும் அமைச்சர் கீதா ஜீவன் இந்த பண புகார் குறித்து இதுவரை வாயை திறக்கவில்லை. இது குறித்து தான் வாய் திறந்தால் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விடுவார்கள் என்பதனால் அடக்கி வாசித்து வருகிறார். ஆனால் அதே சமயம் இப்படி திமுகவினர் தூத்துக்குடி மட்டுமின்றி பல மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் கொடுத்த பணத்தை முழுமையாக பட்டுவாடா செய்யாமல் பல நிர்வாகிகள் பதுக்கிவிட்டதாக அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் திமுக வட்டாரத்தில் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக திமுகவின் தென் மண்டல தேர்தல் பொறுப்பாளராக இருந்த கனிமொழி தற்போது முக்கிய அமைச்சர்கள் கொடுத்த பணத்தை பட்டுவாடா செய்யாத திமுக நிர்வாகிகளை அழைத்து பஞ்சாயத்து செய்து வருகிறாராம். குறிப்பாக ஓட்டுக்காக எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அதில் எவ்வளவு பணம் பதுக்கி வைத்திருக்கிறீர்கள், அவற்றை வெளியில் எடுத்து வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு மிரட்டல் செய்தியை வெளியிட்டுள்ளாராம் கனிமொழி. இப்படி திமுகவை சார்ந்த கிட்டத்தட்ட 50 நிர்வாகிகள் இந்த முறை பெரிய அளவில் தேர்தல் நிதியை பதுக்கிவிட்டதாக தனக்கு வந்த புகார் அடிப்படையில் விரைவில் அவர்கள் அத்தனை பேரும் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டுள்ளாராம் கனிமொழி. அந்த சந்திப்பின் போது இந்த நிர்வாகிகளிடத்தில் பட்டுவாடா செய்ய பணம் கொடுத்த அமைச்சர்களும் வருகிறார்களாம். அப்போது அவர்கள் முன்னிலையில் யார் யாரிடம் எப்போது எவ்வளவு பணம் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை மீட்டுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளாராம் கனிமொழி. இதன் காரணமாக ஏற்கனவே திமுகவில் உதயநிதியின் ஆதரவாளர்களை தோல்வியடைய செய்ய பல அமைச்சர்கள் உள்குத்து அரசியல் செய்வதாக பஞ்சாயத்து நடந்து வரும் நிலையில் தற்போது அமைச்சர்கள் வாக்காளர்களுக்கு கொடுத்த பணத்தை பதுக்கி வைத்த விவகாரத்திலும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தற்போது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த செய்தி. மேற்கு வங்காளத்தில் ஆட்சி அமைக்கும் பாஜக. தீவிர பிரச்சாரத்தில் மோடி, அமித்ஷா. கள நிலவரம் மாறியதால் கதரும் ராகுல் காந்தி.
மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு பாஜக ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது பாஜக. அதோடு சமீபத்தில் அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் இந்த முறை மேற்கு வங்காளத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் அடுத்தடுத்து மேற்கு வங்காளம் சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு ரோடு ஷோ நடத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, வருகிற மே 4ஆம் தேதியோடு மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் காலம் முடிவடைந்துவிடும். அதையடுத்து 5ஆம் தேதி முதல் பெண்களின் காலம் தொடங்கிவிடும். இந்த மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றால் பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இரவு 7 மணிக்கு மேல் எந்த பெண்ணும் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜியின் குண்டர்கள் பெண்களை பயமுறுத்துகிறார்கள். ஆனால் மே 5ஆம் தேதியிலிருந்து இந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் நடுராத்திரியில் கூட தைரியமாக வெளியில் நடந்து செல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று பேசியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. இந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தியும் அங்கு பிரச்சாரம் செய்துள்ளார். அப்போது அவர் பேசும்போது, மேற்கு வங்காளத்தில் பாஜக நுழைவதற்கான வழியை மம்தா பானர்ஜி தான் திறந்துவிட்டுள்ளார். காரணம், இவர் மக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்துகிறார். இதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக உள்ளே ஊடுருவ பார்க்கிறது. மேலும் மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை பிரதமர் மோடிக்கு எதிராக அரசியல் செய்து வருவது போன்று பேசுவார். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அங்கு விமர்சனம் இருக்கும். தேர்தலுக்கு பிறகு இவரை பற்றி பிரதமர் மோடியோ, பிரதமர் மோடி பற்றி இவரோ வாய் திறக்க மாட்டார்கள் என்று பேசியுள்ளார் ராகுல் காந்தி. அடுத்த செய்தி. தேர்தல் ரிசல்ட் வரும் மே 4ஆம் தேதி இரவே ஆஸ்திரேலியா செல்லும் விஜய். என்ன காரணம் தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார் விஜய். அதோடு இந்த தேர்தலில் விஜயும் வெற்றி பெற முடியாது என்றாலும் கூட அவர் பிரிக்கும் ஓட்டுகளை வைத்துதான் அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிக்க முடியும் என்று கருத்துகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் விஜய் திமுக ஓட்டுகளை பிரித்தால் ஸ்டாலின் தோற்றுவிடுவார், அதிமுக ஓட்டுகளை பிரித்தால் எடப்பாடி தோற்றுவிடுவார் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போது தேர்தல் முடிவடைந்திருப்பதை அடுத்து ஸ்டாலின் கொடைக்கானலுக்கும் அவரது மகன் உதயநிதி துபாய்க்கும் பறந்துவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார். அதோடு விஜய் இப்போது சென்னையில் இருந்தாலும் மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வரும் அன்றைய தினம் இரவு ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் செல்கிறார். அதோடு விஜயை பொறுத்தவரை எப்போதுமே ஒரு படத்தில் நடித்து முடித்ததும் வெளிநாட்டுக்கு டூர் செல்வார். ஆனால் இந்த முறை வெளிநாடு செல்லாமல் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே முகாமிட்டுள்ளார். வானதி சீனிவாசன் போட்டியிட்ட தொகுதியில் சொதப்பிய அதிமுகவினர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் இந்த தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். இந்த முறை அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் களம் இறங்கியிருக்கிறார். இதன் காரணமாக பாஜக, திமுகவுக்கு இடையே அங்கு கடுமையான போட்டி வெடித்திருந்தது. ஆனால் திடீரென்று வானதி சீனிவாசன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அங்கு பாஜக மற்றும் அதிமுகவினர் மந்தமாகிவிட்டார்களாம். இந்த நேரத்தில் திமுகவினர் ஓட்டுக்கு 2500 மற்றும் தங்க காசுக்கான டோக்கன்களை வீடு வீடாக கொடுத்துள்ளார்கள். அதையடுத்து அதிமுக சார்பிலும் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டாலும் அது சரியாக மக்களை போய் சேரவில்லையாம். இதன் காரணமாக கடந்த முறை கமலஹாசனை எதிர்த்து போட்டியிட்ட வானதி சீனிவாசன் இந்த முறை திமுகவை எதிர்த்து போட்டியிட்டதோடு தேர்தல் முடிவு நிலவரம் எப்படி இருக்குமோ என்று பெரிய அளவில் கலவரத்தில் இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவினர் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக பெரிதாக தேர்தல் பணியாற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் அண்ணாமலையின் பிரச்சாரம் இல்லை என்றால் இந்த முறை பாஜக வேட்பாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கமலாலய வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.